பண்ணு தள்ளுற மாதிரி நீங்கள் பெரிய பெரியதா தள்ளுங்க. உங்க அக்கா பண்ணா தள்ளுனாங்க. எங்க அக்கா பண்ணு. நான் வேணா உங்க அக்கா வேணா தள்ளட்டுமா? எங்க அக்கா பண்ணு தான் சாப்பிடுவாங்க. நீங்க பண்ணு போடு தள்ளிடுவோம். உள்ள தள்ளுங்க. தயவு செய்து ஆல் ரவுண்டுக்காரே உன் சாமானுக்கு அக்கா பண்ண தரேன் பேசாம இருந்து தொலைடா. அவளுக்கு உள்ள இருந்தே ஒரு மாதிரியா தெரியுறாங்க. சரி வந்து 3 பேர் ஒரே போட போட்டு போவோம். பாசமுள்ள பண்டிகரு பாசமுள்ள பண்டிகரு கல்லையும் மோத விட போறாங்க. கட்டழகு பெட்டகமே கட்டழகு பெட்டகமே கட்டழகு பெட்டகமே இவர் மேடையில் மற்றும் ஒரு 3வது டான்ஸராக தோன்றி நடிக்கும் அருமை அத்தாச்சி திண்டுக்கல் மணிமேகலை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். இனிமேலாவது எல்லாரும் மொட்டை குண்டியா குளிக்குமா துண்டியா கட்டி குளிங்க. மொட்டை குண்டி யாரு குளிக்கிறதுக்கா? இந்த பக்கம் மேல காரங்களா மொட்டை குண்டியா குளிக்கிறாங்க. அதனால கட்டி குளிக்க. பொண்ணுமணி அண்ணே சுதாகருக்கு ஒரு வஞ்சகத்தை பாத்தியா? சைஸ் வரியா கூட்டு வந்துக்காரு. சின்ன மாடு, நடு மாடு, பெரிய மாடு. எனக்கு தெரியும்டா, கடைசியில நீ மாடு மேய்க்கத்தான் போறேன்னு எனக்கு தெரியும்டா. நான் மாடு மேய்க்க போக மாட்டேன். அது கணக்கா போடுற வத்திய சைஸ் வரையின்னு அந்த 3 மருமகனே 3 மாட்டையும் பிடிச்சு ஓட்டுற ஆளு நானு. சரித்தேன். இப்பவே நீ ஓட்ட போற. இதுல சொல்ற இங்க வா. அதுல சொல்லாதடா நீ திருத்தே மூடுறா. அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொல்லு? கட்டழகு ரத்தினமே. பொன்னாடை போத்தி நாடக நடிகர்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரர் சுதாகரன் சார்பாக மனமார்ந்த நன்றி. அந்த பிள்ளைகிட்ட மட்டும் ஒத்த குத்து குத்திட்டு வர்ற. நீங்க வா, நீ வா, நீ தப்பிக்காத, நீ வா, இங்கிட்டு வா, நீ வாடா இல்ல. ஏன் என்ன முத ஓட்ட போட்டல, இப்ப நீ போட்டத நான் அங்க போடுறேன். நீங்க சட்டப்படி எனக்கு நீங்க அத்தை வேணும். நல்லா போட்டுட்டு போறோம். கட்டழகு பொட்டி வச்ச ரத்தினமே நீ போய் வீட்டுல குத்துடா. மொட்டை குத்தா இங்க குத்துறா. முத கட்டால 100 வட பொடியிடம் போல உள்ளூர் ஊருதடி தேன் போல இவ ஒரு மாதிரியா திரியா
சென்னைக்கு திரியிறாப்பாங்க. எப்படியே இது மாதிரி வந்து குத்துங்க பெட்டிக்கிட்ட. இதுக்கு மேல இவளுகளை தனியா சேர்த்தி விட்டோம்னா எல்லாத்தையும் இங்க எடுத்துருவா. அந்த குட்டச்சி சந்திக்கிட்டு வா நம்ம ஏய் சுப்பிரமணி 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 ஆமா சுப்பிரமணி. சீரம் சம்பு மலை பூண்டு வெள்ளை பூண்டு ரச பூண்டு கொல்லிமலை பூண்டு வாங்காம 1 கிலோ 50 ரூபா. வெள்ளை பூண்டே வெள்ளை பூண்டே வெள்ளை பூண்டே. ஏய் என்னையா சொல்ற? சீரம் சம்பு மலை பூண்டு வெள்ளை பூண்டு ரச பூண்டு கொல்லிமலை பூண்டு 1 கிலோ 50 ரூபா. வெள்ளை பூண்டே வெள்ளை பூண்டே வெள்ளை பூண்டே. அண்ணே வேற மாதிரி கேக்குதுனே. அதான்டா வெள்ளை பூண்டு. இன்னொரு வியாபாரம் பார்த்து என்ன வியாபாரம்? கருவாடு வியாபாரம். வாங்கம்மா கருவாடு கவுராடு கும்பலா கருவாடு நெத்திலி கருவாடு கெளுத்தி கருவாடு புளுத்தி கருவாடு. புதுசா ஒரு கருவாடியா. இன்னொரு வியாபாரம் பார்த்து சப்போட்டா வியாபாரம். சிறுமலை சப்போட்டா பெட்டிக்கார சப்போட்டா. காலையில வா காலைல வரட்டா. மிருதங்கர சப்போட்டா. தாளக்கார கார்த்தி மாமா சப்போட்டா. ரெடியா? நீங்க ரெடியாவே மாமா இருப்பீங்க. ஆல்ரவுண்டுக்கார சப்போட்டா. கடல் உள் வாங்கிருச்சா? இவர்கள் வெளியில் சிறிய நடிகராக தோன்றி நடிக்கும் மணப்பாறையை சேர்ந்த பாலமுருகன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்த வருஷம் கொஞ்சம் பெரிய துண்டு அடுங்க. ஏன்னா பார்த்து மட்டும் வச்சால முண்டமாக தெரியுது. கொஞ்சம் பெருசாக எடுத்து போடுங்க. ஒன்றும் ரொம்ப சந்தோஷம். சரிங்க போயிட்டு வாங்க. மாத்தியாரே வணக்கம். இப்போ என்னமோ கேட்டீங்களே சப்போட்டா சப்போட்டா. இப்போ மறுபடியும் வர என்ன எவ்வளோ தருவீங்க? என்ன எவ்வளோ தருவீங்க? தொழில் பண்ற பொறுத்து தருவோம். என்ன நல்லா செய்வேனே. ஊர்ல அம்பு முட்டேன் பத்தியா? இல்ல ரொம்ப மட்டும். யார் நீ? யார் முதல்ல? நீ யாருமா? நீங்க யார் முதல்ல? நீங்க யாருன்னு கேக்குறீங்க. நீங்க யாருங்க முதல்ல? நீ பாட்டு ரோட்ல ஆடி இருக்கறியே. நான் வந்து இடிச்சனால போச்சு. ஒரு ராலியோ இன்னொரு பஸ்ஸோ ஒரு கொக்குல ஒரு சாம என்ன ஆகு? டேய் டேய் சௌனி அந்த இவ்வளவு வாய் பேசலாம். இந்த இடத்துல இதே மாதிரி ஒரு பஸ்ஸோ ஒரு லாரியோ ஒரு கார் நின்று இருந்துச்சுன்னா நீ வந்து அதுல மோதிருந்தீனாக்க ஒரு ஜாமான வலிச்சு தாண்டி மாப்பிள்ள அப்புறம் அல்லணும். மிரட்டி பாக்குறியா? ஊட்டி பாக்குறியா? முட்டி பாக்குறாங்க. சட்டம் அதெல்லாம் சவுடாலான்னு கேக்குறேன். நானு உன் சட்டம் சொன்னா வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும் பாத்துக்க. ஏய் போமா அங்கிட்டு. உன்னை மாதிரி எத்தனை பொம்பளை நாங்க பாத்துருப்போம். இதான் எம்மாத்துறேன். என்ன கேமரா பெரிய ஆளு. சிவன் இல்லாம சத்தில இருக்காங்க. ஆமாடா கோத்தா குண்டாம உன. அது யாரா அது? டேய் இந்த உங்க ஆத்தா கோயிலுக்கு வந்துச்சு. எத்தண்டி பிரிமனையாட்டம். என்ன அது? உங்க ஆத்தா. அதனால உங்க ஆத்தா குண்டாம உனன்னு சொன்னேன். இந்த முளைப்பார் எடுத்துட்டு வராங்க. அறிவு இருக்கா? சூர் இருக்கா? சோன இருக்கா? வெக்க இருக்கா? மானம் இருக்கா? அப்படி இருக்கா? இப்படி இருக்கா? கேட்காம இருக்கா? மேற்காம இருக்கா? மூஞ்சியும் முகரை பாரு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை உனக்கலத்த தண்டி மீச வேற. அங்கேருந்து வந்துட்ட என்னையும் பாருங்க. ஏன் முட்டு இருக்கு பாரு. வாவே இங்க வா. பக்கத்துல வா. குனிய கீழே. இதெல்லாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி கேடுச்சு. பெரிய நக்கிரல் பரம்பரை இவரு. நீ தள்ளிடா இப்படி தள்ள போற. ஆமா நீ நக்கனால அப்படியே இருக்கும். போ அப்படியே. போமா அங்கிட்டு. போயா போதுமா? சர்த்தா போடி. சர்த்தா போயா. சர்த்தா போடி. போடா 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 வெண்ண. நீ வெண்ண, கொப்ப வெண்ண, கோத்த வெண்ண, சித்தப்ப வெண்ண, பெரியப்ப வெண்ண, வெண்ணமவன வெண்ண, போடா கீரை வெண்ண. நல்ல பாயிண்ட். வெண்ண எல்லாமே வெண்ணதான். வெண்ணதாம்மா. ஆமாடா வெண்ண. வெண்ண எதுல இருந்து வருது? உன் வாயில இருந்து வருது. முண்டை கேக்குறதுக்கு பதில் சொல்லு. சொல்ற 3 காசு முண்டை. வெண்ண எதுல இருந்து வருது? புஞ்ச. ஆளு புஞ்ச மோரா புஞ்சேன் பாரு. கேன புஞ்ச. புஞ்ச. ஏய் புஞ்சை என்றால் புஞ்சை, நஞ்சை என்றால் நஞ்சை. ஏம்மா வெண்ண எதுல இருந்து வருது? வெண்ண. தம்பி ஜிப்பு போடியா? அவன் போட்டுதான் இருக்கேன். ஜிப்பு போட்டிருக்கியா? சரி இப்போ கேளு.
வெண்ணெய் எதுலேருந்து வருது? தயிர்ல இருந்து வருது. தயிர் எதுலேருந்து வருது? மோர்ல இருந்து வருது. மோர் எதுலேருந்து வருது? மோர் பால்ல இருந்து வருது. பால் எதுலேருந்து வருது? பால் பசுமாட்டுல இருந்து வருது. பசுமாடு ஆனா பெண்ணா? பசுமாடு பெண்ணினம். ஆண்டி வெண்ணெய்க்கு போறத வெண்ணெய். சரி யார நீ வெண்ணெய் கேக்குற? இருறா டேய், இருறா வர்றேன். ஏன் அவசரப்படுற? இப்போ வந்து பால் மாடு வந்து பொம்பளை மாடு. ஆமா பொம்பளை தான். இப்போ நான் பொம்பளை, நான் வந்து வெண்ணெய். உங்க அம்மா யாரு? அம்மா வந்து எனக்கு அம்மா ஒரு பெண்ணு. பொம்பளை தானே? பொம்பளை தான். கோத்தா பொம்பளை தானே? பொம்பளை தான். உன் பொண்டாட்டி பொம்பளை தான். பொம்பளை தானே? ஓ மக பொம்பளை தான். பொம்பளை தானே? ஓ தங்கச்சி பொம்பளை தான். பொம்பளை தானே? உங்க அக்கா பொம்பளை தான். பொம்பளை தானே? ஓ மாமியா பொம்பளை தான். பொம்பளை தானே? அப்ப இந்த பொம்பளை வெண்ணேண்டா, அந்த பொம்பளை அப்படியே வெண்ணெய் தானே? நல்ல கேள்வி. பொம்பளைய கை தட்டுங்கம்மா. வெண்ணெண்டா நீ பேசாம உட்காந்து எனக்கு என்ன? டேய் அவன் ஆம்பளை பொம்பளையாட அவன் எல்லாத்துக்கும் கை தட்டிட்டு இருக்கான். உண்மைக்கு ஆண்கள் தட்டுங்க, தட்ட மாட்டீங்களா? பெரியப்பா தட்ட மாட்டியா? கை தட்ட மாட்டியா? எல்லாத்துக்கும் முடியாதா? நான் சொல்றேன், யாரெல்லாம் கை தட்டலையோ காலைக்கு அவங்க பொண்டாட்டியெல்லாம் சிலுக்கா போயிருமியா? பரவாயில்ல பரவாயில்லையா? காலைக்கு இன்னைக்கு நான் நமக்கு வந்து காலம் கஞ்சி அடிக்காம போகுது பாரு. நீ வேணாக்க நீ இல்லாட்டி இன்னொரு பொண்டாட்டி போடி முண்டே போடா. 3 வருஷம் முன்னாடி போடா போதுமா? ஆளை பாரு நல்லா. எல்லாத்தையும் பார்த்தது நீங்க. ஆமா நாங்க தான். ஒரு பொம்பளை இல்லாம ஆம்பளை கிடையாதுயா. ஏமா ஒரு ஆம்பளை பொம்பளை இல்லாம ஆம்பளைக்கு வேலையே கிடையாது. முதல்ல ஒரு ஆம்பளை பொம்பளை பிள்ளை பத்துருவியா? என்ன பெரிய பிள்ளை தர்றீன்னு ஆவுன வந்துடுற. அங்க இருந்து என்னை பாருங்க, ஐயா விட்டு சாமானி பாருக்கிட்டு நான் பிள்ளை தர்றேன், நான் பிள்ளை தர்றேன்ட்டு. என்ன பிள்ளை கொடுத்தீன்னு ஓடா முண்டடே. ஆம்பளை பிள்ளை பத்துருவியா? என்னது? எதுக்கு ஆம்ப? எதுக்கு ஆம்பளை? எதுக்கு ஆம்பளை? ஆம்பளை ஊசி போட்டு பிள்ளை பத்துக்குவேன். நல்ல பாயிண்ட்னே. ஊசி போட்டு பிள்ளை பெக்குறேன். ஆமா. இப்போ நீ ஊசி போட்டு பிள்ளை பெத்துறன்னு வச்சு பெத்துக்கிறோம். இது நம்ம ஊர் கோயிலுக்கு வார. ஆமா வரோம். நம்ம ஊர் கோயிலுக்கு வார மருமகனே மாமியாரா பொறுமையா இருக்கேன். ஊசி போட்டு பிள்ளை வைக்கிறேன். ஆமாடா. இது யாரும் நம்ம ஊரு. நம்ம ஊரு. ஊசி போட்டு பிள்ளை வைத்துட்டேன். ஆமாடா பெத்துட்டேன். கோயில்ல பிள்ளைக்கு பேர் வைக்க போறேன். அடி செவுனி உன்னை பேக்க போறேன் இப்ப. ஓடி முட்டை. போடா. சரிக்கா 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 சரிக்கா. எழுத்து அடிக்கிறியே. ஊசி போட்டு உள்ள வைக்கிறேன். பிள்ளை வைக்கிறேன். நம்ம ஊருக்கு வந்துட்டேன். இப்ப ஐயர் கேட்கிறார். அம்மா கேட்பார்ல. ஏமா உன் பேர் என்னம்மா? என் பேரா? ஐயர் கேட்கிறார். சொல்லவா? சுனிதா. நான் தரமாட்டேன். டேய் இங்க வா. நீ இப்ப என்ன கேட்ட? சுனிதா. கருப்பே இப்ப இங்க வா. பக்கம் பைக் வாய வை. அது சிறுசா இருக்கு. மைக்க வாயில வைங்க சொல்றேன் நானு. என்ன? இங்க வாங்க பெட்டிக்காரரே. சொல்லுமா. என்ன அவர் கேட்டாரு. சரி. ஓ பேர் என்னமான்னு கேட்டாரு. நான் என் பேரை சொன்னேன். ஆமா. மறுபடியும் சொல்லட்டுமா? சொல்லுமா. சுனிதா. அதான் வண்டியில வரும்போது கொடுத்தேல. நடிப்ப பிணைஞ்சுக்கிட்டே வந்த. சார் என்ன? என் பேர் சுனிதா தேவி. அதான் நான் பார்த்தேன். உங்க பேர் என்னம்மா? சுனிதா தேவி. நம்ம ஊர் ஐயர்ல சொல்லுவார். ஊர்ல ஐயர் எப்படி? சுனிதா சிவா சுவாக அப்படிம்பாரு. சரி. ஏமா பிள்ளைக்கு பேர் என்ன வந்திருக்கு? பிள்ளை பேர் இனிமே தான் வைக்கணும். என்ன பேரு? என்ன பேர் வைக்க போறீங்க? வைக்கணும் இனிமே பேரு. என்ன பேரு? வப்பம்ல. பேரு கொண்டு வந்திருப்பேல. வப்பம். பேரே வப்பம்மா? ஆமா வப்பம். பேச ஆப்பம்னு வச்சுக்கோங்க. ஏய் நாலு பிச்சு திண்டு போய் வப்பம்னு சொல்லிட்டேன் நானு. என்ன பேரு? வப்பம். எப்போ? வப்பம்ல. எப்போ வைக்கிற பத்தே. எப்போ வைப்பிய? இப்போ கோயிலுக்கு போறோம். ஐயர் கேக்குறாரு. இப்போ என் மயன் பேரு நான் வைக்கணும். இப்போ வந்து கருப்புசாமி இருக்காரு. அவர் மயன் கோயிலுக்கு கூட்டி வர்றாரு. அவர் பேர் வைக்கணும். அப்ப என்ன சொல்லுவாங்க பூசாரி? எப்போ உன் மயன் பேர் என்னப்பா? என்ன பேரு? பாலமுருகன் சுவாக சுவாக அப்படிம்பாரு. சரி. என் பிள்ளைக்கு? பிள்ளைக்கு அப்பன் பேர் என்ன? ஊசி சுவாகன்னு கேட்பாங்களா? பிள்ளைக்கு அப்பன் பேர் என்ன? ஊசி. நான் சொல்லுவேன். ஏமா ஊசி நான் சொல்லுவேன். போடி முண்டே. இந்த கை தட்டுற முண்டேனா அப்புறம் போடா சொல்லி புரியும். அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் நான் ரொம்ப நல்ல பிள்ளை. தப்ப தவிர நான் பேசவே மாட்டேன். இங்க இரிய வர்றேன். இந்த ஆம்பளைலாம் இப்ப பேசாம உட்காந்துருக்குறீங்க. என்னை பத்த தாய்மார்களே ரொம்ப தள்ளி போயிட்டீங்க. நான் சொல்ற கொஞ்சம் காதல வாங்கிக்கிறீங்களே பத்த மகராசிகளே நல்லா கேட்டுக்கிறீன்னு. என்னதான் இழிச்சுக்கிட்டு நீ பேசினாலும், என்னதான் உனக்கு இம்புட்டு நிலத்துல ஆம்பளை நீ நிமித்தினாலும் சரித்தேன். சரியா? 10 மாசம் வந்து பெத்த தாய் இருக்கா பத்தியா? இந்த வயிற்றுல 10 மாசம் வந்து பெக்கிற தாய் பார்த்து சொல்லணும் பிறக்கிற பிள்ளைக்கு பெத்த அப்ப யாருன்னு. அந்த பெத்த தாய் சொன்னா மட்டும்தான் பெத்த பிள்ளைக்கு அப்ப யாருன்னு அடையாளம் தெரியும். உண்மையா இல்லையாக்கா? உண்மையான கைத்திருக்கா விட்டுருங்கக்கா.
நீ 10 மாசம் வந்து பிள்ளை வைக்கிற. ஆமா. நீ 10 மாசம் வந்து அந்த பிள்ளை இங்க இரு, நீ என்ன பேசினாலும் சரி அந்த பொம்பளை பார்த்து சொல்லணும். சரியா? இந்த பெத்த தாய், இந்த அம்மா, நான் வந்து அம்மா. இப்ப நான் சொல்லுறேன் என் மயங்கிட்ட, டே இவன் தாண்டா உங்க அப்பன். யார் அவனை செருப்பால் தடுறான் அவனை? அப்படி சொல்லணும்டா முண்டை. அப்படி சொல்லணுமா? சரி. ஆமா. அடிச்சு மூஞ்சி முறையில பேத்து புடியும் பேத்து. நீ 10 மாசம் வந்து பிள்ளை பெத்துட்டு போற. நீ பிள்ளை பெத்துட்டு போயிடுவ. சரி. அந்த பிள்ளை வளர்க்குற முடிய கஷ்டப்படுறேன் பூரா உழைச்சு ஓடாது. அந்த ஆம்பளை ஒரு ஆள் கை தட்டுறா சிக்கா. நீ என்னத உழைச்சு ஓடா தேஞ்சாலும் இங்க பாரு, நீ என்னத மாடு மலை மேறி ஏறி மேய்ஞ்சு வந்தாலும் சரி, கடைசியா கட்டுத்துறைக்கு வந்தாடி மாப்பிள்ள ஆகணும். உன்னால என்ன முடியும்? என்னத அவுத்துட்ட கல்லைய கூட நீ அலைஞ்சுக்கோ. என்ன கேம்பளமே பெரிய ஆளு, பொம்பளை பெரிய ஆளு நான் சொல்றேன். நீ எந்த சில பெரிய ஆளு? நீ எந்த பெரிய ஆளுன்ற? இதுக்கு பேர் என்னம்மா? மைக்கு. மைக்கு. இது ஆண் மனது அலோங்கும், பெண் மன அலோங்குமானே சொல்லாது. அன்னைக்கு யாரா இருக்கா? ஆண்கள் கையில சிக்கா. அதுக்கு பேர் என்னம்மா? ஆம்பிளிபர். மைசூர்காரனே, என்னைக்காச்சும் நீ பொம்பில் பாருன்னு பேர் வச்சிருக்கிறியா? வச்சதில்லை. அதுக்கு பேர் என்ன? அன்னைக்கு யார் இருக்கா? ஆம்பளை கை தட்டு. ஐயோ, 32 பல்லு அப்படியே தெரிய இழிச்சுக்கிட்டு. இங்க இரு, இப்போ நீ ரொம்ப வாங்க போற பாரு பண்ணின்னு. ஏம்மா சிரிப்பு அடக்க முடியலையோ? ஏம்மா இதே நீ ஸ்னோக் பண்ணிடுவேன் பார்த்துக்கோ வந்தனா. ஏம்மா நீ வர வழியில ஆமா மானாம்பழம் சாப்பிட்டு வந்தியல்ல, அதுக்கு பேர் என்ன? ஆம்லேட். இன்னைக்காச்சும் மாஸ்டர் பொம்பளைட்டு பேர் வச்சிருக்கிறாரா? வச்சதில்ல. அதுக்கு பேர் என்ன? ஆக மொத்தம் ஆம்பளை. ஆம்பளைன்ற மைக்கு போடுறது, மைக் செட் போடுறது, கேமரா எடுக்கிறது, பஸ் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, பெட்டி வாசிக்கிறது, ட்ரெயின் ஓட்டுறது, இது எல்லாமே ஆம்பளை. இந்த ஆம்பளை எல்லாம் பெத்தது யாரா? பொம்பளை. பொம்பளை ஆம்பளை பொம்பளை பிள்ளை ஊத்துருவாள. கை தட்டு பொம்பளை, கை தட்டுக்குமா? தட்டு பொம்பளை தட்டுமா? அக்கா தட்டுக்கா, எனக்கு வெக்கப்படுற தட்டுக்கோ. எல்லாத்தையும் அவ எத்தனை கேள்வி அந்த ஆம்பளை தட்டுறாங்க. இதாக்கா நீங்க இன்னும் இப்படியே இருக்கிறீங்க. இந்த ஆம்பளை எல்லாம் கழுவி ஊத்தும் போது இந்த பொம்பளை பேசாம இருக்கனாலதான் இவெல்லாம் பேச்சு பேசுறேன். ஏறிட்டு அடிக்கிறாடா லூசு முண்டே. எல்லாத்தையும் பெத்தது பொம்பளைன்னா இந்த ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை பத்துருவாளா? உனக்கு என்ன பேசுவேன்? என்ன பேச பேசுவியா? என்ன ஆம்பளை ஆம்பளைன்றா? அமைதியாரு முதல்ல. நானும் போற ஊர்லாம் சொல்றேன், எந்த பொம்பளைங்க மிச்சம் கை தட்டுங்கம்மா, கோச்சுக்காம. நம்ம அமைதியா இருக்கனால நமக்கு இந்த ஆம்பளை நம்மளை ஏறி போயிடாங்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க, தட்டுங்க. பார்த்தா ஆத்தா தட்டுங்கத்தா. உங்க ஊர் ஆம்பளை நம்மள மைசூர்காரனா ஒரு ஷிஃப்ட் மாத்தனா ரொம்ப போட்டு நோண்டுறானா? என்ன சொன்னீங்க? பெண்கள்லாம் இனிமே உனக்கு அக்கா தங்கச்சி மாதிரி சொல்லு. சொல்றா. எனக்கு என்ன ஒண்ணுல தூண்டியா? தூண்டி கருப்பு வண்டி கருப்பு எவன் சொல்ற கீழே கை கால் காலில் விளங்காம போயிடணும். நன்றி வணக்கங்க. அட எந்திரா உனைய பாம்பு. எந்திரா. அட உனைய பாம்புடுங்க. எந்திரா மேல. நடிக்கிறேன் பாரு அப்படியே. என்னடா அது? கொஞ்சம் புடிச்சு விடு. என்ன 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 பேசுற? என்னடா பேசுற? எதை பிடிக்கணும்? என்ன நெஞ்சுல கை வைக்கிற? ஓடா. அப்படியே இந்த இடத்துல யார் தெரியுமா? யாரு? நான் சினிமா டைரக்டர் சார். ஆமாப்பா. என்ன சொல்றீங்க? அப்பதான் டைரக்டர் நம்புவாங்க. நான் ஒரு சினிமா டைரக்டர். அப்பா
ஏய் கட்டுடா ஆயிச்சுறா ஏய் ஞாயிச்சுறா எம்ம இந்த இடத்துல ஆடுனா ஆடுவே பாடுனா பாடுவே படுத்தா படுக்கணுமா இழிச்சுக்கிட்டு வா படுத்து ஆடுவே நீ 100 ரூபா காசு கேட்பிய நக்கு. பார்த்தா நல்லா பாக்கட்டி தடி குட்டி பரிசம் போடு சொல்லுதடி கையாடில பார்த்த நல்ல பகட்டி தடி குட்டி பரிசம் போட தோணுதடி பார்த்தா நல்லா பாக்கட்டி தடி குட்டி பரிசம் போட தோணுதடி மைக்கு தொங்கிருச்சு பாரு தாண்டிய குடிக்குதே என் பொழப்பே போடுதேன் மாமா மாமா அப்படியே பார்த்தா நல்லா பாக்கட்டி தாடி குட்டி பரிசம் போடு சொல்லுதடி குண்டி நல்லா குலுங்குதடி உனக்கு